வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ படை வீடுகள் இருந்தாலும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சென்று வழிபடக்கூடிய ஒரு தலம் தான் முருகனின் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனி திருக்கோவிலுங்க. இந்த பழனி திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் ஆண்டி கோலத்தை காட்டிலும் ராஜ அலங்காரத்தை தரிசிக்க விரும்புவீங்க. பொதுவாகவே முருகனை எந்த கோலத்தில் தரிசித்தாலும் சிறப்பான பலன் உண்டுங்க. பழனி மலையின் உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய முருகனின் அதிசயம் என்ன, இங்கு கருவறையில் நடக்கக்கூடிய பிரமிக்க வைக்கக்கூடிய சில ஆச்சரியமான தகவல்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தாலும் சரி, முருகனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓ முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுடைய கமெண்ட்டை பதிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருகப்பெருமானின் பார்த்தீங்கன்னா 6 படை வீடுகளாக நம்ம வழிபடுறோம். அதில் 3வது படை வீடாக எல்லோரும் போற்றக்கூடிய தலம் தாங்க இந்த பழனி. இங்கு தான் போகர்னு சொல்லக்கூடிய மகா சித்தரால் நவபாஷணம் கொண்டு உருவாக்கப்பட்ட முருகனின் சிலை இருக்குது. இதனை செய்து முடிக்க போகருக்கு மட்டும் 9 வருடங்கள் பிடித்துதான். இந்த ஆலயத்தை பற்றி மேலும் சிறப்பான பல பதிவுகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இத்தல முருகப்பெருமானுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா 6 முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுங்க. இந்த நிகழ்வு மட்டும் 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடித்துடுவாங்க. ஒரு முறை அபிஷேகம் செய்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்து விட்டால் அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இங்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, முருகனுடைய மார்பல இரவில் வட்ட வடிவ சந்தன காப்பு சாத்தப்படுது. தாண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய இத்தல இறைவனுக்கு தண்டாயுதபாணின்னு சிறப்பான பெயர் உண்டுங்க. இவருக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே உபயோகிக்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னா சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், நல்லெண்ணெய் மட்டுங்க. இதில் மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகத்தில் பன்னீரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்படுதுங்க. அபிஷேக பொருட்களில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா தண்டாயுதபாணியின் சிறு தலையில் வச்சு உடனடியாக அகற்றப்படும். அவரை முழுமையாக அபிஷேகிப்பது சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். இங்கு பார்த்திங்கன்னா நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் சிலை ரொம்பவே சூடாக இருக்கு. எனவே இரவு முழுவதும் அந்த அபிஷேகத்திலிருந்து நீர் வெளிப்படுங்க. இதனால் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அங்கு அபிஷேகம் நடைபெறும் போது இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் அணிவிக்கக்கூடிய ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல்னு கைவிரல்கள் அனைத்தும் அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம்னு சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்கு. இந்த மரகதலிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேண்டும். தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்ம தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகதலிங்கம் இருக்கு. ஒன்று முருகர் சன்னதியிலும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதியின் மேலும் உள்ளது. இதை 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுதுங்க. இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான சக்தி வாய்ந்த தலம். மேலும் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில் இருந்தாலும் ரொம்பவே தனி சிறப்பு வாய்ந்த கோவில்னா இந்த பழனி முருகன் கோவில். தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில் இருந்தும் உலகில் பார்த்தீங்கன்னா பல பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வராங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆடி கோலத்திலையும் காண முடியும். இங்கு முருகனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் அடக்கம் என்பதால் இவரை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லை, சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது இந்த பழனி முருகன் கோவில். மேலும் பல அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதரும் தன்னுடைய திருப்புகழில் பாடியிருக்காரு. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லை, இங்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு தாங்க இந்த பழனி தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு போயிட்டுருக்காங்க. பழனி முருகன் கோவிலை பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சிட்ருக்கோம்.
அந்த வகையில் முக்கியமான ஒரு கேள்வினா முருகப்பெருமானே ஆண்டியார் ராஜ அலங்காரத்தில் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் ரொம்ப நல்லதுன்னு கேட்குறீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பழனி முருகனை தரிசிக்க சென்றா என்ன இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்யணும்னு இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் பார்த்திங்கன்னா 4 விதமான பொருட்கள் மட்டும் அபிஷேகம் செய்யப்படுது. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் பார்த்திங்கன்னா அலங்காரமும் செய்யப்படுதுங்க. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டதால் எப்போதும் சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி சிலையே ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது ரொம்ப சிறப்பான பலனை தரும்னு பார்த்தீங்கன்னா பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்வீங்க. இது ரொம்பவே தப்புங்க. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கும் அளவில்லாத பல சிறப்புகள் இருக்கு. முற்றும் துறந்த தவ நிலைன்னு, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவங்க குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க தான் இந்த கோலத்தில் விரும்பி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியான முருகப்பெருமான், அதிலும் பழனி முருகன் ஞானக்காரகனாக இருப்பதால இவரை செவ்வாயோடு குருவும் கலப்பதால வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய்ங்க. வீரமும் தைரியமும் இருந்தாலுமே நம்மளுக்கு எல்லாமே உதறி தள்ளிவிட்டு தான் இங்கு நின்றுக்காரு முருகப்பெருமான். ஆனால் நின்ற உடனே இங்கு குரு விடுவதால செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாரு. அதனால் செவ்வாய் குருவின் அருள் பெற வேண்டுன்னு பழனி முருகனை இங்கு வழிபடலாம். வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோயெல்லாம் இருக்குதுன்னு போன்ற பிரச்சனைகளால் அலங்காரம் இல்லாத முருகனை வணங்கி வழிபடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் உள்ளவங்களும் அவங்க இந்த ஆண்டிக்கோலம் முருகனை வழிபடுவது நல்லதுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையில் மாற்றம் ஏற்படும். பேச முடியாதவங்க, குறைபாடு உள்ளவங்க, மன எழுச்சி பல உளைச்சல இருந்துங்களா அவங்களும் இந்த ஆடிக்கோலத்தில் பார்த்தா ஒரு பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஒரு திருப்தி அளிக்கும். பெட்டுக்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிக்கை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய வீடுக்கு பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க. நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மளால் முடியாது, மருத்துவராலும் முடியாதுன்னு யாராலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்தால் ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தும். முருகப்பெருமான் இங்கு வர காரணம் என்னன்னு 2 விதமான கதைகள் சொல்லப்படுதுங்க புராணத்தில். அதில் ஒரு கதையின்படி பார்த்தீங்கன்னா நாரத முனிவர் கைலாய மலைக்கு சென்று சிவனிடம் தனக்கு கிடைத்த ஞான பழத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. தான் இதை பார்த்தீங்கன்னா புசிப்பதை விடவும் தன் பிள்ளைகள் இதை உண்பதே சரின்னு முடிவெடுத்த சிவபெருமானம் விநாயகர் மற்றும் முருகனை அழைச்சி யார் முதல்ல உலகத்தை 3 முறை சுற்றி வருகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஞான பலன்னு ஒரு போட்டியை வைத்தார். இதை கேட்டவுடன் முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வர தொடங்கிட்டாரு. ஆனால் விநாயகரோ பார்த்தீங்கன்னா சமயோஜிதமாக தன் பெற்றோரை தமக்கு உலகன்னு சொல்லி சிவன் பார்வதியை 3 முறை வலம் ஞான பழத்தை பெற்றுக்கொண்டாரு. உலகம் சுற்றி வந்த முருகன் இது கண்டு கடும் கோபம் கொண்டு தென்னகம் பழனி மலையில முற்றும் துறந்து தவத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு வரலாறு உண்டுங்க. அது மட்டும் இல்லை, சிவபெருமானை தரிசிக்க எல்லா முனிவர்களும் ரிஷிகளுமே கைலாயம் வந்துவிட பூமியின் எடை ஒரு பக்கமாக அதிகரித்தன. இதன் காரணமாக உலகம் சமநிலை இழந்துவிட சிவபெருமான் தான் அகத்திய முனிவரை தென்பக்கம் சென்று சமநிலையை சரி செய்யும்படி பார்த்தீங்கன்னா பணிந்திருக்காரு. அகத்திய முனிவரோ இடுமன்னு அரக்கனை அழைச்சி தன்னுடைய தோலை 2 மலைகளை சுமந்து சென்று தென்னகத்து வைக்குமாறு ஆணையிட்டாராம். அப்படி இடுமன் மலைகளை கொண்டு செல்கையில் ஓரிடத்துல அவற்றை கீழே வைத்துவிட்டு ஓய்வெடுத்திருக்காரு. அப்படி ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் மலைகளை தூக்க முயன்ற இடுமனால் எத்தனை முயற்சி செய்தோ ஒரு மலையை மட்டும் தூக்கவே முடியாமல் போனது. பின் அந்த மலையின் மேலே சிறுவன் ஒருவன் இருப்பதை கண்டு கடும் சினம் கொண்டாராம். மலை மீது நிற்கும் சிறுவன் கார்த்திகேயன்தான் என்பதை உணர்ந்த அகத்தியரும் முருகனை மன்னிக்குமாறு இடுமனிடம் வேண்டுகிறாரு.
பிறகு இடுமன் மன்னித்ததோடு முருகன் என்ற மலையை இந்த இடத்துல விட்டு செல்வதாகவும் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம்தான் பழனின்னு இடுமன் தூக்கி வந்த மலையே பழனி மலைன்னு சொல்லப்படுதுங்க. நீங்களும் ஒரு முறையாவது பழனிமலை முருகனை சென்று நேரில் தரிசிச்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் பாலதண்டாயுதபாணி போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.